ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். மிக்க மிக்க ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கொண்டாந்துருக்கேன். அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா, பரந்தூர் ஏர்போர்ட், அதாவது நியூ ஏர்போர்ட் வருதுங்க. அது இனிமேல்ட்டு உங்களுக்கு நியூ சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் நம்ம லே அவுட் போட்டு கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. அதால் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நல்ல ரெஃபரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அந்த ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு இப்போ ஃபுல்லாக சேல்ஸ் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஷேர் இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்னும் ஒரு சில பிளாட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஒரு கன்சிடபிளான பிளாட் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இப்போ உங்களுக்கு சைட் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்னென்னாலும் சொல்லியிருந்தோமோ அதில் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சைட் ஆர்ச் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்ச் வச்சு முடிச்சுட்டாங்க. தார் ரோடுக்கு ஓரளவுக்கு 90% தார் ரோடு போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது தார் ரோடு போட்டு சைட்டுக்குள்ளார. அதுக்கப்புறம் போர்வெல் அதுக்கு கமிட்மெண்ட்டே இல்லை. பட் இருந்தாலும் போர்வெல் முன்னே போட்டிருக்காங்க. இபி பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ இபி லைன் ஒன்று கூட சீக்கிரம் வந்துட போகுது உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்டு இனிமேல்ட்டு வரப்போகுது. அப்புறமா உங்களுக்கு வாக்கிங் ஏரியா இதெல்லாம் இப்போ காம்பவுண்ட் வால் உங்களுக்கு சுற்றி போட்டிருக்காங்க சைட்டுக்குள்ளார. இது உங்களுக்கு மொத்தம் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க உங்களுக்கு. ஸோ கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேஃப்டி இருக்கும், எவ்வளோ ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். மற்றவங்களும் அக்கம் பக்கம்லாம் கூட லேட் போடுறதா கேட்டட் கம்யூனிட்டியாக உங்களுக்கு இல்லை. ஒரு கேட்டட் கம்யூனிட்டினால் வேல்யூவே வேறு. நம்ம கேட்டட் கம்யூனிட்டி போட்டு நம்ம கொடுக்குற ரேட்டுக்கும் கேட்டட் கம்யூனிட்டியே போடாமல் கொடுக்குற ரேட்டுக்குன்னு பாருங்கள். சைட்டில் அக்கம் பக்கம் போய் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் என்ன ரேட் டிஃப்ரென்ஸுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 4 லட்சத்துலேருந்து 9 லட்ச ரூபா வரைக்கும் பணம் இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பெனிஃபிட் நான் சொல்லுவேன். ஸோ யாராலும் 4 லேக்ஸ் மேலே அந்த 9 லேக்ஸ் வரைக்கும் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஆப்டான பர்சன் நீங்கள் தான். இந்த வீடியோவே உங்களுக்காக போட்டப்பட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாமே, அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரொம்ப ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்காக தான் நானே பேசுகிறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு 4 லேக்ஸ் இருக்குது, இல்லை 9 லேக்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னா நீங்கள் சைட்டை நீங்கள் பாருங்கள். என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வந்திருக்கு. சைட்டுக்குள்ளே மட்டும் சொல்லுங்கள், சைட்டுக்கு வெளியில் இந்த சுற்றி இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, மெப்பேடு அப்படின்ற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 6 ப்ராஜெக்ட்ஸ் அங்கே வருதுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா NE7 நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது. அது ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து உங்களுக்கு பெங்களூர்லேருந்து உங்களுக்கு அப்படியே சூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதோட ஒர்க் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அது ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே MMLP ப்ராஜெக்ட் உங்களுக்கு வருது. அதாவது MMLPன்னு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க். அது உங்களுக்கு எப்போ வருதுன்னா 2026 வருதுங்க. ஸோ அது உங்களுக்கு 2வது ப்ராஜெக்ட். 3வது ப்ராஜெக்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2028 மெட்ரோ ட்ரெயின் வருதுங்க. ரைட்டுங்களா? மெட்ரோ ட்ரெயின் உங்களுக்கு சென்னையிலேருந்து உங்களுக்கு பரந்தூருக்கு மெட்ரோ ட்ரெயின் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அநேகமாக மெப்படிக்கு உங்களுக்கு கிட்ட தான் உங்களுக்கு இருக்கும் அது. ஸோ இந்த 3 ப்ராஜெக்ட் வந்தாலே உங்களுக்கு பார்த்துங்க சைட்டோட ரேஞ்ச் என்ன இருக்கும். நீங்கள் போட்டிருக்க 4 லட்சமோ இல்லை 9 லட்சமோ போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு வளர்ச்சி ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த ரேஞ்சு அப்போ ஒரு வளர்ச்சியும், 5 இயர்ஸ்லேருந்து 7 இயர்ஸ் அப்போ ஒரு வளர்ச்சியும், அது மொத்தத்தில் ஒரு 7 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லப்போனால் 5 மடங்குலேருந்து 7 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு உயருங்க. சும்மா வாங்கி போட்டு நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் விற்று பாருங்கள். உங்களால் திரும்பி இந்த 2024 உங்களால் வரவே முடியாது. அந்த ரேட்டு உங்களால் நினச்சி வேணால் பார்க்கலாம், தேவை விட்டுட்டு மீண்டும் மனசு ரொம்ப ஏங்கும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு அருமையான பாயிண்ட்டு. 3 மட்டும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னொரு 3க்கு உங்களுக்கு இன்னும் சொல்ல வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2028 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் அங்கே அது சொல்லிட்டேன் இல்லைங்களா, உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2029 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் வருதுங்க. புதிய விமான நிலையம். இந்தியாவின் நம்பர் 1 விமான நிலையம் ஏர்போர்ட்ஸ் இன் பரந்தூர். ஏஷியாவில் நம்பர் 2, இந்தியாவில் நம்பர் 1 ஏர்போர்ட் இதாங்க உங்களுக்கு. இதுங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம லேட். அந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம இருக்க சைட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ரஃபாக ஒரு 15 to 20 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு வச்சுங்களேன். அந்த ரேஞ்சு நம்ம இருக்க போகிறோம். ஸோ அது நம்மளுக்கு சைடு பக்கத்தில் என்ன இருந்தால் MMLP ப்ராஜெக்ட் ரொம்ப கிட்டேயே உங்களுக்கு வந்துடும்.
ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. அது பக்கத்தில் வந்து ஒரு கத்திப்பாறை பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய பிரிட்ஜ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்னும் டேட்டில் ஒன்றும் சொல்லலை உங்களுக்கு. அது ஒன்று வருதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் வருதுங்க. புல்லட் ட்ரெயின் வந்து 2032 வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொத்தம் 6 ப்ராஜெக்ட் வரக்கூடிய இடத்துல தான் நம்மளோட சைட்டே அங்கே இருக்குது. ஸோ இப்படி ஒரு சைட் இருக்க இடத்துல நம்ம 6 ப்ராஜெக்டும் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ், அப்புறமா அம்பானியோட ப்ராஜெக்ட், அதானியோட ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு அங்கே வருது. அதானி ப்ராஜெக்ட் வந்து ஏர்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு அதானி ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்போ எம்எம்பி ப்ராஜெக்ட் அதானி அம்பானி பண்ணுவாங்க, அது போயிட்டுருக்கும். கத்திப்பாறை மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வருது, அதுவும் கவர்மெண்ட்டு தான். ஏர்போர்ட்டு கவர்மெண்ட், இது மெட்ரோ ட்ரெயின் கவர்மெண்ட்டு தான், எல்லாமே கவர்மெண்ட்டு தான். ஸோ கிட்டத்தட்ட 6 ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய ஒரு இடத்துல ஜஸ்ட் ஒரு 4 lakhs கொடுத்து நீங்கள் வாங்கி ஒரு 3 to 5 இயர்ஸில் ஒரு 5 டைம்ஸ்னால் பாருங்கள் 20 lakhs. 9 லட்சம் போட்டவங்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம். பாருங்கள், இது வளர்ச்சி வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு நான் சொல்கிறேன் இது ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கேன். எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய லேண்ட்லார்டாக இருப்பீங்க. சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் ஆஃப் கிரவுண்டோ 1 கிரவுண்டோ இல்லை 3 கிரவுண்டு நீங்கள் வாங்கியிருந்தா கூட நீங்கள் செம்ம ஒர்த்துங்க அது. ஸோ அதனால் இதெல்லாம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சைட் வந்து நீங்கள் வந்து பாருங்கள். சைட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் என்ன பண்ணலாம். இந்த மாதிரி இடம் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் உண்மைதானான்ட்டு. நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் செக் பண்ணி பாருங்கள், இல்லை யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பேப்பர்ஸு நியூஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் வந்து சைட் விசிட் வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இம்மிடியேட்டாக இந்த வாய்ப்பை தவற விடாமல் வந்துடுங்க. இதுக்கான ஃபோன் நம்பர் உங்களை சொல்கிறது வந்து 7871397704.